ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்தவர் உறுதியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலவெளியும் கூட கர்த்தருடைய வார்த்தையில் நாம் சில விஷயங்களை தியானிக்கலாம். அதில் நம்ம எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீத புஸ்தகம் 94ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை மையமாக பார்க்கலாம். அது என்ன போடுறதுன்னு வாசிக்கிறேன். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது. இந்த வசனத்தை மையம் வச்சு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி செய்தியோட தலைப்பு என்னென்னு சொன்னால் தேற்றுகிற ஆறுதல் என்கிற தலைப்பில் நான் பார்க்க போகிறோம். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என்னை தேற்றுகிறது அப்படிங்கிறதாக இந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். இந்த வசனம் சொல்லப்பட்ட சூழ்நிலை என்னென்னா, மிகுந்த ஒரு கவலையோடு வேதனையோடு தாவீது என்கிற தேவனுடைய தாசன் இருக்கும் பொழுது சொல்லுகிற வார்த்தைகள். அவருடைய வாழ்க்கையில் மிகுந்த கவலைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள்லாம் என்ன செய்து வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தேற்றுவதற்கு யாரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில், ஆற்றுவதற்கு யாரும் இல்லாத ஒரு சூழலில் அரவணைப்பை தேடி தேடி என்ன செய்கிறாங்க இருக்கும்போது தேவன் தான் அவருக்கு ஆறுதலாக இருக்கிறாருங்கிறத அவர் அந்த வார்த்தை மூலமாக உறுதிப்படுத்துகிறார். உம்முடைய ஆறுதல்கள் என்னை தேற்றுகிறது. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில், கவலைகள் பெருகையில், ஏமாற்றங்கள் பெருகையில், குழப்பங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என்னை தேற்றுகிறதுங்கிறத அவர் வலியுறுத்துகிறார். இன்றைக்கி செய்தியோட தலைப்பு என்னென்னு சொன்னால் தேற்றுகிற ஆறுதல். இந்த பூமியில் அநேகர் கண்ணீரோடு வேதனையோடு துக்கத்தோடு அழுது கொண்டு இருப்பாங்க. தேற்றுதற்கு ஆள் இல்லாமல் இருப்பாங்க. அரவணைப்புக்கு ஆள் இல்லாமல் இருப்பாங்க. ஆறுதலான 4 வார்த்தைகள் சொல்றதுக்கு ஆள் இல்லாமல் இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர்கள் மனிதர்களை தேடி நாடி ஓடிக்கொண்டிருப்பாங்க. சொந்தங்களை தேடுவாங்க, நண்பர்களை தேடுவாங்க, உறவினர்களை தேடுவாங்க, இன்னும் அறிஞர்களை தேடுவாங்க. அதில் சிலவங்களுக்கு கிடைக்கும், கிடைக்காமல் இருக்கும். ஆனால் அது உண்மையான ஆறுதல் அல்ல. உண்மையான ஆறுதல் என்று சொன்னால் தேற்றுகிற ஆறுதல் இயேசு மட்டும்தான். இதை யார் வந்திருந்தார்னா தாவீது ராஜா வந்திருந்தார். அவர் வாழ்க்கையில் அநேக விதமான சோதனைகள், கவலைகள், நெருக்கங்கள், வேதனைகள், பாடுகள், போராட்டங்கள்லாம் வந்தது. அதன் மத்தியிலும் கூட ஆறுதல் இல்லாமல் தவித்து கொண்டிருந்த சூழலில், கவலைகள் அதிகமான ஒரு சூழலில் அவர் இருந்தபோது ஆண்டவர் பார்த்து சொன்னார், ஆண்டவரே என் உள்ளத்தில் விசாரங்கள் கவலைகள் பெருகுவது அதிகமாக இருக்குதுப்பா, ஆனாலும் உம்முடைய ஆறுதல் தான் என்னை தேற்றுனார். மனுஷனுடைய ஆறுதலை அவர் பொருட்படுத்தவில்லை, மற்றவங்களுடைய காரியத்தை அவர் பொருட்படுத்தவில்லை. இயேசு கிறிஸ்துவுடைய காரியத்தை தான் முக்கியத்துவப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் நாம் அந்த ராஜாவை போல, தாவீதை போல மனுஷனுடைய ஆறுதலை நாடி தேடி ஓடாமல் கர்த்தருடைய ஆறுதலை நாம் நாடி தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் மனுஷனுடைய ஆறுதல் கொஞ்ச காலம் தான் இருக்கும், கொஞ்சம் நேரம் தான் இருக்கும், அது கூட மாறி போய்விடும். அதுதான். ஆனால் கர்த்தருடைய ஆறுதல் அப்படி இல்லை. அது நிரந்தரமானதாக இருக்கும், நிலையானதாக இருக்கும், உறுதியானதாக இருக்கும், எப்போவுமே இருக்கும். அப்போது அப்படிப்பட்ட ஆறுதலை தேவனுடைய காரியமாக என்ன செய்கிறாரு, தாவீது உணர்ந்து எடுத்து வச்சுக்கிறார். அப்போது நாமளும் என்ன செய்யணும், இதை ஃபாலோ பண்ணணும், கடைப்பிடிக்கணும். நம்ம முடிஞ்சு செய்யலாம், வேலை பார்க்கலாம், படிக்கலாம், அல்லது ஒரு தொழில் பிஸ்னஸ் கூட பண்ணலாம். பல சூழ்நிலைகள், பல போராட்டங்கள், நெருக்கங்கள், குடும்ப பின்னணியங்கள், இதன் மூலமாக கூட பல விதமான ஒரு சோர்வுக்குள்ளே கூட மாறிக்கலாம். அந்த மாதிரி சூழ்நிலையில் தேற்றுவதற்கு யாருமே இல்லையே, நம்மளை அரவணைக்கிறதுக்கு யாருமே இல்லையே, நம்ம அன்பு வரதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி கலங்கி கொண்டு கண்ணீர் வடிக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ் வந்தால் கூட மனிதர்களை நாம் நாடாமல் இயேசுவை நாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். தாவீது பெரிய ராஜாவாக இருந்தால் கூட அவர் ராஜாங்கிறத மறந்துட்டு அவர் ஆண்டவருடைய ஆறுதலை தான் நாடினார். அப்போ நல்ல ஒரு காரியத்தை அவர் சொல்லிக் கொடுக்குறாரு. அப்போ இதை கேட்குற, இதை பார்க்குற ஒவ்வொருவரும், செய்தி கவனிக்கிற ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் என்ன போராட்டங்கள் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் ஆண்டவருடைய ஆறுதலை தான் நம்ம நினைச்சணும் தேட வேண்டும். அவருடைய ஆறுதல் சாதாரண ஆறுதல் அல்ல, தேற்றுகிற ஆறுதல், தேற்றுகிற ஆறுதல். அப்போது தேற்றுதல்லாம் என்ன, அரவணைக்கிற ஆறுதல், அரவணைத்து அன்பு காட்டி அந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு ஆறுதலாக, தேற்றுகிற ஆறுதலாக இயேசு இருக்கிறார். எனவே இந்த செய்தியை கேட்டுக் கொடுக்குற ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளும், தேவ பிள்ளைகளும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால், உங்கள் உள்ளத்தில் கவலைகள் பெருகலாம், சோதனைகள் பெருகலாம், வேதனைகள் உண்டாகலாம். அதன் மத்தியிலும் கூட மனுஷனை நாடியோ மற்றவரை நாடி போக வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை நான் நாடும் பொழுது, அவருடைய ஆறுதலை நான் தேடும் பொழுது நித்திய ஆறுதலை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இயேசுங்கிறவர் புத்தகத்தில் சொல்கிறார், நானே உங்களுக்கு ஆறுதலை செய்கிறவர்னு சொல்லி சொல்கிறார். மெய்யான ஆறுதலாக இயேசு தான் இருக்க முடியும். அந்த இயேசு கிறிஸ்துவ மெய்யான ஆறுதலாக இருக்கக்கூடியவராக இருக்கிறார், தேற்றுகிற ஆறுதலாக இருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தைகளை புரிந்து கொண்டு இந்த செய்திக்கு ஒப்பு கொடுத்து
நீங்கள் அனைவரும் தேற்றுகிற ஆறுதலாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி உங்கள் உள்ளங்களை திருப்ப வேண்டும் என்று சொல்லி எங்கும் நிறைந்தவர் ஊழியங்கள் உங்களை வாழ்த்துகிறது. ஆமென்.